Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. அந்த காலத்துல அழகான ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமம் பச்சை பசேல்னு பார்க்கிறதுக்கு ரொம்ப பசுமையா இருக்கும். அங்க இருந்த மக்கள் எல்லாம் ஒத்துமையா சந்தோஷமா ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப காட்டுக்குள்ள இருந்து ஒரு பெரிய டாங்கி ஒண்ணு ஊருக்குள்ள வந்துருச்சு. அந்த டாங்கி கிட்ட என்ன விசேஷம்னா அது யாரை முட்டினாலும் அவங்களுக்கும் அதே மாதிரி கோபம் வந்துரும். அந்த டாங்கியை பார்த்து மக்கள் எல்லாம் பயப்பட்டாங்க. அங்கிள், இந்த கதை உண்மையா இருக்க வாய்ப்பே இல்ல. இதெல்லாம் எப்படி உண்மையா நடக்க முடியும்? பையா, இதெல்லாம் உண்மை. இது ஒண்ணும் கதை இல்ல. நீங்க நினைச்சா எங்களை காப்பாத்த முடியும். சிங்கா கிராமத்துக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நண்பர்களே. கஜகஜா, எங்களை எதுக்கையா இங்க கூட்டிட்டு வந்தீங்க? திருப்பி அனுப்பிடுங்க, எங்களை மறுபடியும் அனுப்பிடுங்க. அந்த புத்தகத்துல நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணணும், எங்களை வச்சு ஃபில் அப் பண்றீங்களா? எனக்கு இதெல்லாம் இது ஓடுங்கப்பா, ஓடுங்க. அத கழுத வந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் ஓடுங்க. அதே டாங்கி இங்க வந்துகிட்டு இருக்கு, ஓடுங்க ஓடுங்க. எல்லாரும் நல்லா கேட்டீங்க. அந்த டாங்கி நம்மள முட்டுச்சுனா அது மாதிரி நமக்கு கொம்பு முளைச்சுற மறந்துடாதீங்க. ஐயோ மா, போலீஸே அடிக்கிறியா நீ? மாமியாரே, காப்பாத்துங்க. லேண்ட் ஆயிட்டானுங்க. ஏன்பா ஊர்காரங்களா, இந்த கொம்பு எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? இந்த கொம்பு டிஸ்டர்பன்ஸா இருக்குது எனக்கு இது. ஆமா, அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. மலையில இருந்து தண்ணி அருவியா கொட்டிக்கிட்டு இருக்குல்ல, அந்த அருவி தண்ணியை எடுத்து குடிச்சீங்கன்னா உங்க எல்லாருக்கும் கொம்பு காணாம போயிடும். கொம்பு மண்டையா, இந்த விஷயம் உனக்கு தெரியல. நீ ஏன்டா போய் குடிக்காம இருக்க? எங்களுக்கும் குடிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா அந்த மலையில இருந்து வர அருவிய ஒரு அரக்கன் அதை அடைச்சி வச்சிருக்கான். அந்த ராட்சசனை தோக்கடிச்சு யாராவது அந்த அருவியில இருந்து தண்ணி எடுத்துட்டு வரணும். அப்ப இந்த கிராமம் மறுபடியும் பழையபடி ஆயிடும். நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த கொம்பை வச்சுதான் அந்த ராட்சசனை அழிக்க முடியுமா? எப்படியாவது உங்க நண்பர் கசிட்டாராம் சிங்கத்தோட கொம்பை வச்சு அந்த ராட்சசனை அழிச்சிடுங்க. நீங்க வெற்றி அடைஞ்சா எல்லாருக்கும் நன்மை. ஓகே, நாங்க போறோம். என்னடா பத்துலோ? வேற வழி இல்லனா போய் தானே ஆகணும். கொம்பன்களே வாங்க, கிளம்பிடலாம் சீக்கிரம். குடிப்பையா, நீ இங்கே இருடா. நாங்க போயிட்டு சீக்கிரமா வந்துடுறோம். ஓகே ஓகே அங்கிள், ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க் யூ. நாங்களே வருவோம். வாடா வாடா வாடா, பாத்ரா. இருந்து கூட்டிட்டு போங்க பசுதானமா. இதெல்லாம் சிஜி பண்ண கூடாதுடா. லைவாவே பண்ண சொல்றாங்க, முடியல. மாமியாரே, காப்பாத்துங்க. ஏண்டா இவ்வளவு பெரிய வாயை வச்சு கத்துற? நாம வந்தது அந்த ராட்சசனுக்கு தெரிஞ்சிட போதே. எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்க. அதனால நான் உங்க எல்லாரையும் இந்த மலைக்கு வரவேற்கிறேன். என்ன மனுஷன் பிறகு மாதிரியா இருக்கா? ஹலோ பையா, நான் தான் மோட்டு. என் பேர் மோட்டு. உங்க பேரு? அம்மா பாஜா பாஜா. குளுக்கிட்டானா குளுக்கிட்டானா, தூக்கி போட்டானா, புடிங்கடா புடிங்கடா. அம்மா பாஜா. அதாவது இவர் டாக்டர் ஜட்கா, இவரு கசிட்டேராம், இவரு சிங்கம் சார். என் பேரு பத்துலு குட்டி பையன். உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. இங்க பாரு, ஐ ஆம் இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபல. அதாவது இம்பாசிபிள். இப்பவே வந்து எல்லாத்தையும் சரி பண்ணு, இல்லன்னா சார், என் கொம்ப கொஞ்சம் ரிமூவ் பண்ணி கொடுங்க ப்ளீஸ். தூரமா போயிடு. எப்படி இருக்கு? இங்க வந்ததுல உங்க எல்லாருக்கும் ஜாலியா இருக்கா? இது பாருங்க, நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நாங்க உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் தான் வந்திருக்கோம். நீங்க பயப்பட தேவையில்லை. நானும் உங்களை மாதிரி மனுஷன்தான். நான் பிறக்கும் போதே என் தலையில இந்த மாதிரி ஒரு கொம்பு இருந்துச்சு. இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே என்ன பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால நான் இங்க வந்துட்டேன். எனக்கு இங்க டாங்கி கிடைச்சது. இந்த டாங்கி தலையில ஒரு கொம்பு
கொம்பு இருந்துச்சு. அந்த கொம்பை வச்சு இந்த டாங்கி யார முட்டினாலும் அவங்களுக்கும் தலையில இந்த மாதிரி ஒரு கொம்பு முளைச்சிடும். இந்த டாங்கிய நான் அன்பா ஹான்கின்னு கூப்பிடுவேன். நானும் இதுவும் சிறந்த நண்பர்கள். அதுக்கப்புறம் இந்த ஹான்கிய வச்சு இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரையும் முட்டி முட்டி அவங்க தலையில கொம்பு வர வச்சுட்டேன். இதுக்கப்புறமா என்ன பார்த்து யாருமே சிரிக்க மாட்டாங்க. நான் தான் எல்லாரையும் பார்த்து சிரிப்பேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க எல்லார் தலையிலையும் இதே மாதிரி கொம்பு முளைக்க போகுது. ஆன்கி நண்பா, அட்டாக் பண்ணு. ஓ ஆஹா, கழுதையை ஏவி விட்டா ஓடுங்கடா. அம்மா. மறுபடியும் வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். ஏய் திருப்பி எல்லாம் பார்க்காதடா. ஓடுற நேரம் தான் கரெக்டா இருக்கும். டேய் பத்துலு, ஏதாவது பண்ணுடா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதா? ஐடியா. அதாவது இந்த டாங்கி நம்மள முட்டணும்னு நினைக்குது. அதனால நம்ம எல்லாரும் இங்க இருந்து கீழே இறங்கி போகலாம். வாங்க. என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க? அப்புறம் நம்மளுக்கும் கொம்பு முளைச்சிட போகுதுப்பா. ஜட்கா சார் நம்மள குத்துறது மட்டும் தான் அதோட நோக்கம். குத்துனதுக்கு அப்புறம் அது கிளம்பி போயிடும். அப்புறம் நாம 4 பேரும் சேர்ந்து அந்த ராட்சத்துல குத்துன்னு குத்திடலாம். இது டைமிங். அதுக்கப்புறம் குத்து வலி தாங்க முடியாம அவ ஓடிடுவான். நம்ம எஸ் ஆகி போயிடலாம். ஓகே, இந்த ஐடியா சூப்பரா இருக்கு. வாங்க கீழே போலாம். அட என்னப்பா இது? இந்த ஐடியா சுத்தமா ஒர்க் அவுட் ஆகலையேப்பா. ஆனா நமக்கு வேற வழியும் இல்ல. என்ன பண்றது? வாங்க போலாம். ஏய் டாங்கி, உன்கிட்ட மோதறதுக்கு நாங்க முடிவே பண்ணிட்டோம். முடிஞ்சா வந்து மோதி பாரு. உன்கிட்ட மோத தயாரா இருக்கும். எப்படி எப்படி இப்படி ஆட்டுவியா? உன்னோட பேக்க ஆடு பாப்போம். ஏன் டாங்கி, உனக்கு என்ன ஆச்சு? நாங்க எல்லாரும் உன்னை எதிர்த்து நிக்கிறோம்ல. வந்து எங்களை புட்டு, தைரியம் இருந்தா புட்டு. ஆமா, வாடா தம்பி, வாடா 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 வாடா. ஐ. இதெல்லாம் ஒரு கழுதைக்கு அழகு இல்லடா. ஆமா. நோ நோ பேபி மா நோ. ஐ. ஐயோ. யப்பா. அட கொய்யாலே. அச்சச்சோ. வேண்டாம் வேண்டாம். அப்பப்பா. அம்மா. அடிச்சிட்டு ஓடுறியா நீ? போடாத. போடாத. இனி எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம நோக்கம் அதுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்ப நாம அடுத்து வேற ஏதாவது யோசனை பண்ணி ஆகணும். ஐடியா. ஒருவேளை அந்த அருவியை மூடிக்கிட்டு இருக்கிற பெரிய பெரிய பாறாங்கள் எல்லாம் நம்ம ஒதுக்கிட்டேன்னு வையே, அப்புறம் அந்த டாங்கி வந்து நம்மள முட்டை வரும். அப்படி முட்டை வரலன்னா அருவி கொட்ட ஆரம்பிக்கும். அப்புறம் எல்லாமே சரியாயிடுவாங்க. ஆன்கி நண்பா, தலை 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 தலை. தெரிக்க விடலாமா? என்னடா அது? உங்க எல்லாரையும் இந்த கொம்புங்களோட உலகத்துக்கு வரவேற்கிற. நீங்களாம் ஏன் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அடே அகலவாயா, இப்ப நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இப்ப உன்னை குத்தி ஒரு வழி ஆக்குறோம் பாருடா. வாங்க. ஆனா நீங்களும் அப்படி பண்ணக்கூடாது. தெரிக்க விடலாமாடா? எப்படி ரவுண்ட் கட்டி இருப்போம்ல? கச்ச கச்சம். தெரிக்க விடலாம். என்னோட கொம்பு 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 காணாம போயிடுச்சு. இனிமே என்னை யாரும் பார்த்து பயப்பட மாட்டாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அழிச்சிடுவாங்க. ஒண்ணு கவலைப்படாத, இந்த கொம்பு தான் போச்சு இல்ல. எல்லாரும் உனக்கு நண்பர்கள் ஆயிடுவாங்க. கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனை எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். நீ அதுக்கப்புறம் கிரீன் ட்ரெண்ட்ஸ்க்கு போய் ஷோ பண்ணிக்கோ. நன்றி நன்றி.
நன்றி உங்களுக்கும் தான். என்ன மறுபடியும் நீங்க மனுஷனா மாத்திட்டீங்க. தேங்க்யூ சொன்னதுக்கு முதல்ல தேங்க்யூ. ஆனா நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இப்ப அந்த கல்லை நகர்த்தணும். அது. அறிவு இல்ல? ஏய், அருவி கொட்டுது. நம்ம கிராமத்துக்கு தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்துடுச்சு. அது குடிச்சா எல்லாம் சரியா போயிடும். வாங்க வாங்க. நமக்கு அருவி தண்ணி கிடைச்சிடுச்சு. நண்பர்களே சீக்கிரம் வாங்க, வந்து குடிங்க வாங்க. எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க, எல்லாரும் அந்த தண்ணியை குடிக்கலாம். ஐயா. போயிடுச்சு. ரொம்ப நன்றி மோட்டு பத்லு. அந்த மொட்டை மட்டும் தலைக்கீழ தான் குதிக்க போறேன். அவன் இந்த செக்மெண்ட்ல அந்த ஷோட்டுக்கு வந்தான அந்த குட்ட பையன் எங்க? மோட்டு அங்கிள் இந்த கதை ரொம்ப ஜாலியா இருக்குல்ல? உனக்கு ஜாலியா தான் இருக்கு. ஆனா எங்களுக்கு தான் துணியெல்லாம் இன்னும் காயெல்லாம் ஈரமா இருக்கு. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.